ஓம் முருகா, சக்தியும் நானும். இன்றைக்கி நம்ம சனீஸ்வர் பகவானை பற்றி சில விஷயத்தை பார்க்கலாமா? சூரிய பகவானோட மனைவி சாந்தா. இவங்க மிக சிறந்த சிவபக்தை. தன்னோட சக்தியை அதிகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் புரிய நினச்சாங்க. ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசில்லை. அதனால் தன்னை மாதிரியே ஒரு பெண் உருவம், தன்னோட நிழல், சாயா தேவி, சாயான நிழல்னு அர்த்தம், சாயா தேவிங்கிற ஒரு நிழல் உருவத்தை உருவாக்கி சூரிய பகவான் கிட்ட விட்டுட்டு தவம் பண்ண போயிட்டாங்க. இது தெரியாத சூரிய பகவான் இந்த சாயா தேவிங்கிற ஒரு பெண்ணு கூட வாழ்ந்து 3 குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க. மனு, சனி, தபதி. சூரிய பகவான் ரொம்ப வெப்பமானவர். சாயாதேவி நிழலுங்கிறதுனால கருமையாக தான் இருப்பாங்க. கருவில் இருக்கும்போதே சனி பகவான் வெப்பத்தாலேயும் இந்த நிழலாலேயும் கருமையாக தான் இருந்தார். பிறக்கும் போதும் சனி பகவான் கருமையாக தான் பிறந்தார். சாதாரணமாக சொல்லுவாங்க, சனி பகவான் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னுட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் போல் செல்வத்தையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பவரும் இல்லை, நம்மளோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கெடுப்பவரும் இல்லை, அப்படி தான் சொல்லுவேன். சனீஸ்வர் பகவானோட அருளை பெறுறதுக்கு மந்திரத்தை பார்க்கலாமா? ஓம் நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரச்சம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். இன்னொரு மந்திரத்தை பார்க்கலாமா? ஓம் கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்திய நலஸ்ய சா ரிதுபர்ணஸ்ய ராஜசம் கீர்த்தனம் கலிநாசனம் நமஹ. இந்த 2 மந்திரத்தில் எந்த மந்திரத்தை வேணால் நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம். டெய்லி சொல்ல முடியலனாலும் சனிக்கிழமைகளையாவது சொல்லும்போது சனீஸ்வர பகவானோட அருளை பெற்று நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.